ரித்திக் கிருஷ்ணா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். என்னோட சன்னுக்கு 8 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு ஏதோ ஹைப்பர் கிளிப்சியான்னு ஏதோ சொல்கிறாங்க சார். 3 months பேபி தான். ஏதோ திடீர்னு கை கால்லாம் விரைச்சிக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ் மூச்சே இருக்காது. என்ன ப்ராப்ளம் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த டைப் அடித்த நோயின்றது கொஞ்சம் தப்பான பேரில் இருக்குது. ஹைப்பர் கெப்ளெக்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இல்லை. மோஸ்ட்லி ஹைப்பர் கெலிமியா அப்படின்றது ஒரு காமனாக ஒன்று வரக்கூடியது. இன்னொன்று ஹைப்பர் ரிஃப்ளெக்சியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஹைப்பர் ரிஃப்ளெக்சியா அப்படின்றது வந்து என்னென்னா நரம்புகள்லாம் ரொம்ப ஆக்டிவாக திடீர்னு தூக்கி தூக்கி போடுறது. ஹைப்பர் கெலிமியான்றது இந்த பொட்டாசியம் வந்து அதிகமாகிறது. ஸோ வாட் எவர் இட் இஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கன்சர்னிங் ஃபேக்ட் தான். ஏன்னா திடீர்னு கை கால் வந்து வராமல் போகுது அப்படின்றது கன்சர்னிங் ஃபேக்ட் தான். கண்டிப்பாக ஒரு நரம்பு டாக்டரை வந்து நீங்கள் நல்லா பார்க்கணும். நியூராலஜிஸ்ட்டை வந்து பார்க்கணும். என்ன நோயின்னு கரெக்டாக அந்த பேரை வந்து முதல்ல கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்ஸாக படிங்க. நரம்பு நோயினும் போது கண்டிப்பாக வந்துட்டு லாங் டேர்மாக கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ரெக்கவரி பார்க்குறதுக்கு. ஃபிசியோதெரப்பி, ஆக்டிவ் எக்ஸசைஸ், லிம் மூவ்மெண்ட்ஸு, அதே மாதிரி வந்துட்டு விட்டமின்ஸு, மினரல்ஸு, செலீனியம், ஜிங்க் இது எல்லாமே தேவைப்படுது. கண்டிப்பாக நல்ல நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை.